எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ புது நியூஸ்னு வந்திருக்கு. தினங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா ஃப்ரைடே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது 2900 வயலண்ட் இன்சிடென்ட்ஸ் டார்கெட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் அந்த பங்களாதேஷில் இது இன்டரிம் கவர்மெண்ட் ஆஃப் பங்களாதேஷ், அதான் முகமது யூனஸ் அவருடைய தலைமையில் இருக்கும்போது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட்ஸை டிஸ்மிஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்திருக்கு. அதாவது பொலிட்டிக்கல் வயலன்ஸு இல்லாட்டி மீடியா எக்ஸாக்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை டிஸ்பிளேஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் அந்த மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த இதில் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அப்படிங்கிறவர் கண்டம் பண்ணியிருக்காரு. அங்கே தீபு சந்திரதாஸ் அப்படிங்கிறவர் பங்களாதேஷில் எரிச்சு கொல்லப்பட்டதை கடுமையாக கண்டிச்சிருக்காரு. மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா காமன் எலெக்ஷனாக வைங்க பங்களாதேஷில், அப்புறம் இன்க்ளூசிவ் எல்லா பார்ட்டிஸும் இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எதையும் எலிமினேட் பண்ணாமல் எலெக்ஷன் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. பங்களாதேஷில் அளவற்ற வன்மம் மைனாரிட்டிஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. அதான் இன்க்ளூடிங் ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், அப்புறம் புத்திஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. தீவிரவாதிகள் பண்ணுறது இது மேட்டர் ஆஃப் கிரேவ் கன்சர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆழ்ந்த ஒரு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அந்த பையன் தீபு அப்படிங்கிற பையன் இறந்தது இது மைனாரிட்டி இந்து கம்யூனிட்டியில் இவங்க எஸ்கலேட் பண்ணி விட்டுருக்கு. அந்த இஸ்லாமிக் அந்த பையன் அந்த லீடர் ஷரீஃப் உஸ்மான் ஹதி டிசம்பர் 18 சுடப்பட்டதுக்கப்புறம் இனி ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது கொல்லப்பட்டதுக்கப்புறம் அந்த மைனாரிட்டி கம்யூனிட்டி ப்ரூட்டலாக தாக்கப்பட்டிருக்காங்க. தாஸு இறந்துட்டார். அம்ரித் மண்டல் அப்படிங்கிறவங்க ராஜ்பரி ஏரியாவில் அடிதடியும் நடந்திருக்கு, அசால்ட் நடந்திருக்கு டாக்காகிட்ட அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்ஸ் சொல்லுது அந்த மீடியா. பங்களாதேஷில் ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், அப்புறம் கிறிஸ்டியன் யூனிட்டி கவுன்சில் அண்ட் அதர் இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓவர் 2900 இன்சிடென்ட்ஸ் இந்த வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் மைனாரிட்டிஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா கொல்றது, எரிக்கிறது, அப்புறம் அந்த லேண்டை கிராப் பண்ணுறது, அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அந்த டாக்குமெண்ட்லாம் இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸோடதெல்லாம் எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் இன்டரிம் கவர்மெண்ட்லாம் நடந்திருக்கு. அதாவது யூஎன்எஸ் பீரியடில் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஜெய்ஸ்வால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டாக்கா அந்த இதில் ரிமைண்ட் பண்ணியிருக்காரு. லா அண்ட் ஆர்டர் அந்த சிச்சுவேஷன், அப்புறம் டெவலப்மெண்ட்ஸ் பங்களாதேஷில் இருக்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி பங்களாதேஷ் கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத அவர் ரிமைண்டர் கொடுத்துருக்காரு. வயலன்ஸை அந்த மைனாரிட்டிக்கு அகெயின்ஸ்டாக அங்கே நடந்தனால ட்ரிகர் பண்ணி விட்ருக்கு டிப்ளமேட்டிக் கன்ஃபரன்டேஷனை. அதாவது டாக்காக்கும் நியூ டெல்லிக்கும் இடையில் இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டார்கெட் பண்ணியிருக்காங்க இந்தியாவோட மிஷன் அண்ட் விசா சென்டர் அந்த பங்களாதேஷில் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த ஹதி அப்படிங்கிறவர் அந்த ஒருத்தர் அந்த ஸ்டூடெண்ட் லீடர் இறந்தார்ல, அவரை கொலை பண்ணவங்க இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸும் இருந்தது. அதை இந்த லீக் அவாமி லீகோட ஆளுங்க இங்கே வந்துட்டாங்க இந்தியாவுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை ஜெய்ஸ்வால் என்னென்னா இது ஃபால்ஸ் நரேட்டிவ், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இவங்க ஃபால்ஸாக நரேட் பண்ணிகிட்ருக்காங்க, பங்களாதேஷில் சர்க்குலேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. கிளியராக பங்களாதேஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சம்மன் அனுப்பியிருக்காங்க. அதான் இந்தியாவோட அந்த பிரணய் வர்மா அப்படிங்கிறவருக்கு அந்த ப்ரொட்டஸ்டெல்லாம் நடத்தப்பட்டது அவுட் சைடு அந்த நியூ டெல்லியோட மிஷன் கிட்ட, அப்புறம் கொல்கட்டா, அகர்தலா, அந்த மாதிரி விசா சென்டர் இந்த சிலிகுரி அப்படிங்கிற இடத்துலலாம். அதனால் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பங்களாதேஷி ரிப்போர்ட் அந்த இதில் டெய்லி பிரதோமலோ அப்படிங்கிற இடத்துக்கு சொல்லும்போது இந்தியா ரெஸ்பான்சிபிளாக ஆக்ட் பண்ணும். ஷேக் ஹசீனாவுடைய அந்த பொறுப்பில் இருக்கும்போது அதர் லீடர்ஸ் அந்த அவாமி லீக்களுக்கு இருக்கிறவங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட் பண்ணுறவங்க இந்தியன் டெரிட்டரியிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஜெய்ஸ்வால் சொன்னதாக அதை கிளாரிஃபை வந்து பண்ணலை. இந்த மாதிரி இந்தியா வந்து ரெக்கக்னைஸ் பண்ணல. அப்கமிங் எலெக்ஷன்ஸ் அந்த ஜென்யூனாக இருக்குமா அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூட் பண்ணுமா அவாமி லீக் அப்படிங்கிறத வந்து இது வந்து இந்தியாவை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது வந்து பீப்புள் ஆஃப் பங்களாதேஷோட அந்த டைஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறத வலியுறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவர் என்ன ஃபர்தராக என்ன சொல்லியிருக்காருன்னா, நியூ டெல்லி வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணும் ஃப்ரீ ஃபேர் அப்புறம் வந்து இன்க்ளூசிவாக அப்புறம் பார்ட்டிசிபேட்டரி எலெக்ஷனாகவும் பங்களாதேஷில் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ரெஸ்பாண்டும் பண்ணியிருக்காரு. அதான் மேசிவ் வெல்கம் அந்த சேர்மன் ஆஃப் பங்களாதேஷ் நேஷ்னலிஸ்ட்டு பார்ட்டியோட தாரிக் ரஹ்மான் அப்படிங்கிறவர் வந்து டாக்காவில் ரிட்டர்ன் லண்டன் பல நாட்கள் வெளியே இருந்துட்டு பல மாதங்களாக அப்புறம் வந்திருக்காரு லண்டன்லேருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து ரஹ்மான் வந்திருக்கிறது வந்து இந்த இதில் கான்ட்ராக்டில் பார்க்கும்போது இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணுறது அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். இவங்க வந்து இப்போ ஹிந்துஸ் கிறிஸ்டியன்ஸு புத்திஸ்ட்டு இவங்களுக்கு அகைன்ஸ்டாக வந்து ஆன்டி இண்டியா வந்து இதை வந்து ப்ரொட்டஸ்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே. இப்போது அது வந்து எந்த அளவுக்கு போகும், எப்படி முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.